வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட்டாண்மை இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கும் நங்கூரமாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இந்த 6 மாடி கட்டிடத்தில் மத்திய உள்துறை, வெளியுறவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பெட்ரோலியத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலகங்கள் செயல்பட உள்ளன. முக்கிய துறைகள் ஒரே இடத்தில் செயல்படுவதால் செயல்திறன், பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் மேம்பட ஏதுவாகும் என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 14 பஞ்சாயத்துகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11 மணி வரை கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று கொம்யூன் ஆணையர் திரு ரமேஷ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 160 மீன் விற்பனையாளர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் வழங்கினார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பட்டய பயிற்சியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tncu.tn.gov.in என்ற முகவரியை அணுகி விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0432331408 மற்றும் 22201005 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.